நீ வாடா, நீ பேண்டா. ஹலோ செக். செக்கு கிடையாதுமா, கேஷ் தான் தர்றதா சொல்லியிருக்காங்க. என்ன நல்லா வெயிட்டா வச்சு 2 கிலோ கல்ல கட்டி தொங்க விடுனே. அதுல அத நடுவர் தலையில வேணாலும் வச்சிருக்கேன். வச்சு 9 வருஷம் ஆச்சு. நான் எந்த பக்கம் பேசுறேன்? அந்த பக்கம் பேசு. நீங்க வருவீங்களா? நான் வர மாட்டேன். அப்ப ஆடியோக்காரன் வருவாரா? அவரு வர மாட்டார். நாங்களாம் விழாக்குழுவோட இருப்போம். அப்பனா எனக்கு டபுள் பேமெண்ட் ஆகும். இன்னைக்கு ஒரு பேமெண்ட்டுக்கே வழி இல்ல. எங்க அண்ணனுக்கு. உங்க அண்ணனா? பெரிய அண்ணன், சின்ன அண்ணன், மூத்த அண்ணன், நடண்ணா, அக்கா. அப்ப நான் என்ன தாய் மாமனா? தாய் மாமனா நிறைய செலவாகும். அப்படினா அந்த போஸ்டர் நான் ரிசைன் பண்றேன். நம்ம தான் சிங்கிள் டீயே யாருக்கும் வாங்கி தர மாட்டோமே. என் பொண்டாட்டி தான் சொல்லிருக்காளே, கூட்டமா இருக்கிறதுக்கு போகாதடா, டீ வாங்கி கொடுக்கணும், ஓரமா நின்று உறிஞ்சு குடிச்சிட்டு வந்துடுறான்னு இருக்கா. இது நம் குடும்பம் தானே நடுவர். நம் குடும்பம் நாரி 6 மாசம் ஆச்சே. ஏண்டா அந்த வீக்கெண்ட் சரியா? ஆக்சுவலி நான் ரொம்ப அடக்கமான பொண்ணு. எங்க ஊர்ல 4 அடக்கமான பொண்ணு இருக்கு. எங்க? சுடுகாட்டுல. ஹாய், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் உட்கார்ந்து தான் இருக்காங்களாம். நீங்க நல்லா இருக்கீங்களா? நான் என்ன முடியாம கிடந்தேன். இல்ல, நான் ரொம்ப நல்லா இருக்கேன், அதுக்காக கேட்போம்னு கேட்டேன். ரொம்ப பொன் மணியில கேட்க வேண்டியானே அவர் நல்லா இருக்காருன்னு. அண்ணா மஞ்சண்ணா, நான் பேசட்டா? போய் ஜோசியம் பார்த்துட்டு வாவே. அப்போ நான் பேசவா? நான் வந்து பெரியவங்களுக்காக ரொம்ப கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளை. பெரியவங்களை ரொம்ப மதிக்கும். மாமியா விரட்டி விட்டு 6 மாசம் ஆகுது. விளக்கமா தலை அடிச்சு விரட்டி. கேட்டாங்களா? நான் சொல்ல வேண்டிய கடமையில இருக்கேன்ல. இப்போ நான் பேசுவேன் சார். பேசுறேன். தமிழன் புரியாத மொழி பேசுபவனை குருவாக பார்க்கிறான். ஐயோ. தமிழன் புரியாத மொழி பேசுபவனை குருவாக பார்க்கிறான். சரியாக தமிழ் பேசுபவனை குருகுருவென பார்க்கிறான். இவனை பொறுத்தவரை மம்மி, டாடி, ஆன்டி, அங்கிள் என்பது கண்ணியம். இவனை பொறுத்தவரை மம்மி, டாடி, ஆன்டி, அங்கிள் என்பது கண்ணியம். அம்மா, அப்பா, அத்தை, மாமா என்பது அந்நியம். வேண்டாம் தமிழுக்கு நிலை. தாயாமின் தமிழன்னையை வணங்கின் வாதம் தொடங்குகிறேன். ஜோரா கைத்தட்டுங்க. பாப்பா கம்பி மேல நடக்கும். ஆமா, நான் கம்பி நடப்பேன். மஞ்சோன்னா வளையத்துல அவ்வளவு பெரிய வளைய ராணாட்டார் டர்க்கு கம்பில இல்லைங்க. முறுக்கு. தமிழன் என்று சொல்லடா, தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நிலடா என்று நிரூபித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் கொடான கொடி வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னமா சொன்ன? தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து. யார் சொன்னது? நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை சொன்னது. எப்ப சொன்னாரு? உயிரோட இருக்கும்போது சொன்னார். அப்ப சொல்லியிருந்தார். இப்ப சொல்லியிருந்தாருன்னு வச்சுக்க, அத 2 கிழிச்சு போட்டுவிட்டு தமிழன் என்று சொல்லடா, தள்ளாடாமல் நில்லடான்னு இருப்பார். காலம் மாறி போச்சு சார். ரேஷனுக்கு போனா பருப்பு காண, கோயிலுக்கு போனா செருப்பு காண, ஹாஸ்பிடல் போனா உறுப்பு காண, பல சாமியார்ட்ட போனா கற்ப காணங்க. அங்கதான் சாமியார்ட்ட கற்ப காணாம தெரியுதுல்ல. அவர்கிட்ட போய் புள்ள குடிச்சாமி புள்ள குடிச்சாம்னா குடுத்து விட்டானே வேர் போடுறது. ஏதாவது ஒரு மாற்றம்னா அசந்தா வரும். ஆனா நான் ஏன் பாண்டிச்சேரியில இவ்வளவு தூரம் வந்திருக்கேன்? காசு வாங்கிட்டு போத்தேன். ஏன் மஞ்சண்ணா ஒரு நிமிஷம் இருடா. இப்ப என்ன பண்ண? மூக்கு சிந்துன்னு. மூக்கு சிந்தி என் மேல போட்டேன். என் மூக்கு சைஸ பாத்தியா? சிந்தி விட்டு அடிச்சேன்னு வச்சுக்க, நனைஞ்சு போயிருவேன். மஞ்சண்ணா, நான் என்ன காசுக்காக பேசுற பேச்சாளரா? அவன்கிட்ட போய் கேக்குற நீ? நடுவர் அவர்களே சொல்லுமா. நான் என்ன காசுக்காக பேசுறேன்? சேச்சே, வாங்காம விட மாட்டேன். எல்லா ஊர்லயும் பணத்துக்கு தான் சார் பேசுவேன். பட் இந்த ஊர்ல பேச எனக்கு பணமே வேணாம். நல்லா சொல்ல கைங்க சார். நம்ம பேசிக்கிறோம்டா. நான் வேணான்னு சொன்னாலும் நீங்க என்ன கொடுக்காதே விட்டுறீங்க. அப்படியே கொடுத்தாலும் வாங்குற மாதிரி அவன். அதெல்லாம் பேசுற 18,500 பழைய பாக்கி வைக்காதனா கேக்குறியாடா? சிஎஸ்டி முதக்கொண்டு போட்டு காட்டுக்கிட்டு இருக்கு. வந்தாங்கல்ல சார், இவ்வளவுக்கு ஏதாவது பேசினாங்களே? சத்தியமா ஏன் இந்த ஊர்ல எனக்கு பணம் வேணாம்னு சொன்ன தெரியுமா? ஏசி கார்ல எங்களை அழைச்சிட்டு வந்தாங்க, அதுக்காகவா? சூப்பரா பிரியாணி போட்டாங்க, அதுக்காகவா? நெவர். சத்தியமா எல்லா ஊர்லயும் பணத்துக்காக பேசுற கௌதமி, இந்த ஊர்ல எனக்கு பணம் வேணாம்னு சொன்னேன். ஆனா கார்ல வரும்பொழுது உங்க கிட்ட வர வழியில ஒரு 1.5 ஏக்கர் ஒரு கிரவுண்ட் காட்டணும் பாருங்க. அங்க ஒரு இடம் காட்டுனியே, அந்த இடத்தை மட்டும் இந்த விழா கமிட்டி என் பேர்ல கொஞ்சம் எழுதி வாங்கி தர சொல்லுங்க சார். அது சுடுகாடு ஸ்ரீதேவி சார். அங்க வெள்ள வேட்டி வெள்ள சட்டை தெரிஞ்சிச்சு சார். போலீஸுக்கு பயந்தாங்க, உட்கார்ந்து தண்ணி அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. லைட் வெளிச்சம் தெரிஞ்சிச்சு. கப்பு கவுந்தர கூடாதுன்னு செல் லைட் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆத்தாடி, அப்ப அந்த இடத்தை மஞ்சண்ணனுக்கு எழுதி கொடுத்துருங்க. எல்லாம் உங்க குடும்பம் தானே, வாங்கி வாடகைக்கு விடுங்க. வந்தாங்கல்ல, உங்களை பத்தி வர்றிச்சு ஒரு கட்டிங் வரிகள், ஒரு குவார்டர் வரிகள், ஒரு ஆஃப் வரிகள், ஒரு ஃபுல் வரிகள் வர்றிச்சாங்களா? நீ பாண்டிச்சேரியில இருந்து வந்திருக்கான்னு எல்லாருக்கும் தெரியுமா? சும்மா பாண்டிச்சேரி பாண்டிச்சேரின்னு சொல்லாதீங்க. பாண்டிச்சேரிக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன பெருசா வித்தியாசம்? என் வீட்டுல இருந்து 240 கிலோமீட்டர் வித்தியாசம். இல்லங்க, 33 ரூபா தான் வித்தியாசம். அட குடியாரப்ப கணக்கு கரெக்டா சொல்லுத. நான் பாண்டிச்சேரியில இருந்து வந்திருந்தாலும்
நீங்க எப்படிப்பட்ட நடுவர்? ஒயிட் அண்ட் ஒயிட்ல கலக்கக்கூடிய நடுவர், வெள்ள உள்ளம் கொண்ட நடுவர், புன்முகத்துடன் அனைவரையும் பார்த்தால் சிரிக்கக்கூடிய நடுவர். என்ன உமானத்தன கருதன உங்களை வர்ணிச்சு யாரு சார் பேசணும்? யாரு பேசணும்? பேச்சாளர் பேசணும். நோ, பாசக்காரி கௌதமி பேசணும் சார். நான் தான் உங்களை வர்ணிக்க போறேன்ல. ஒரு நிமிடம் என்னை பாருங்கள் நடுவர் அவர்களே. நான் அடுத்த பொண்டாட்டி எல்லாம் பாக்குறது இல்ல. ஒரு 20 நிமிஷம் வேற வழியே இல்ல பாருங்க. அப்படி பார்க்க கூடாது. என் உடன் பிறப்பு எங்க மஞ்சனா பாருங்க, எங்க சின்ன பாருங்க. இவர்கள் இருவரும் கண்களை பாருங்கள் நடுவர் அவர்களே. முக்கா போதை தெரிகிறது, கண்ணியம் தெரியும். உங்க கண்களை காட்டுங்கடா பாப்போம். இவங்க எவ்வளவு பெரிய யோக்கியம்னு எனக்கு தாமா தெரியும். ஏன் சார்? பனைமரத்துல சேலை கட்டி விட்டாலே 10 நிமிஷம் நின்று பாப்பாங்க இவங்க. இவனே பகல்ல பாதுகாக்க முடியாது, அவனை ராத்திரில பாதுகாக்க முடியாது. இவங்க எவ்வளவு பெரிய யோக்கியம்னு எனக்கு தெரியும் சார். எங்க மஞ்சோன்னாலாம் கறந்த பால் மாதிரி நடுவர் அவர்களே. கொஞ்சம் அடிப்பிடிச்சு சொல்லுக்கு, அதான் கருப்பா இருக்கு. எங்க அண்ணன்க கண்களை பார்த்து என்னை பாருங்கள். காட்டுங்கடா உங்க கண்களை. என் விதியை பாத்தியாடா, சம்பளத்துக்கு என்னென்னலாம் பண்ண வேண்டியது இருக்கு. லுக் அட் மீ. சச்சன்னா பேட்டு, ஜானகி நான் பாட்டு, சிவாஜி நான் ஆக்ட், பட்டிமன்ற நடுவர், தேவகோட்டை மகாராஜன் சார்னா ஸ்வீட் 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 இல்லையா? யாராவது எனக்கு சுகர் இருக்கான்னு கேட்டாங்களா? சக்கரையா? சுகர் மட்டும் யாருக்கும் வரக்கூடாது சார். மோசமான வியாதி. எனக்கு வந்து 8 வருஷம் ஆச்சு சார். மதுரையில தான் மாசம் மாசம் செக்அப் பண்றேன். போன மாசம் போன உடனே டாக்டர் இப்படிய காலம் 7 மணிக்கெல்லாம் தண்ணியை குடிச்சிட்டு வெறு வயிற்றுல வாங்கிட்டார். போன உடனே இதுல ரத்தம் எடுத்தாங்க. எடுத்து விட்டு இது மாதிரி ஒரு டீ கப்பு கொடுத்து போய் யூரின் எடுத்துட்டு வாங்க சார்னாங்க. பாத்ரூம்ல போய் யூரின் எடுத்து சன்னல்ல வச்சுப்புட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு தண்ணியை ஊத்திட்டு கதவை திறந்துட்டு கப்பை எடுக்கிறேன். கப்பு ஓட்டையா இருந்திருக்கு, பூரா ஒழுகிருச்சு. திருப்பி 1.5 மணி நேரம் தண்ணியை குடிச்சிட்டு உட்காந்துருந்தேன். எப்போ வரும் நான் பரவாயில்ல, புதுசா ஒருத்தன் டெஸ்ட் பண்ண வந்திருப்பான் போல இருக்கு. அவன்கிட்ட கப்பை கொடுத்துட்டாங்க. அவன் அங்கேருந்து தழும்ப பிடிச்சிட்டு இல்ல நிறுத்து பார்த்தாடா டெஸ்ட் சொல்ல போறாங்க. நான் பரவாயில்ல, மஞ்சுநாதனை அங்கேதான் டெஸ்ட் பண்ண கூட்டிட்டு போனேன். மாப்பிள்ளைய பார்த்த உடனே அந்த நரசு 2 லிட்டர் எம்டி மிராண்டா பாட்டில கொடுத்துச்சு. போய் புடிச்சிட்டு வாயான்னு உள்ள இருந்து கத்துறான். நரசு நிறைஞ்சிருச்சு, என்ன விட்டுறது, நுரைய தட்டிட்டு கொண்டு வாடா அப்படின்னு குபுன்னு கொண்டு வர்றாமா. இம்புட்டு சுகர் நிறைஞ்சு வச்சு. சுகர் உள்ள நடுவருக்கு கூட ஃபிகரா வர்ணிச்சு பாட்டு பாட முடியும்னா சொந்த மதம் தான் முக்கியம், பாசம் தான் முக்கியம் சொல்ற என்னாலதான் சார் முடியும். அப்படியா அண்ணா? நீங்க 4 வச்சுக்கணும், நீங்க 5. சுதி இவங்க சாதாரண பேச்சாளர் இல்ல, சங்கீத கலாபுருஷன் விருது வாங்கினவங்க. சுதிப்படிதான் பாடுவாங்க. அது என்ன மணிடா, அது பணிய விளம்பரம்டா. பட்டி போல பொங்கடாங்க, நீ அங்கேயே படுத்து. கலைமாமணி விருது வாங்கினவங்க, அதனாலதான் சுதிப்படிதான் பாடுவாங்க. நீங்க 5 வச்சுக்கோங்க தம்பி, நீங்க 4 வச்சுக்கோங்க, நீங்க முடிஞ்சதை வச்சுக்கோங்க. நம்ம முதல்ல கேக்குறேன், என்ன பிரச்சனை உங்களுக்கு? 3 நாளா காது வலி. எங்க அப்பாக்கு என்ன பிரச்சனை? அவனுக்கு கை வலி. எங்க மஞ்சோனுக்கு என்ன சார் பிரச்சனை? மூலம் பௌத்திரம் பல வியாதிகளோடு சுத்தி கொண்டு இருக்கிறான். இவ்வளவு பிரச்சனையை வச்சுக்கிட்டு வந்ததுல இருந்து சொத்து தான் முக்கியம், பணம் தான் முக்கியம் பேசினாங்களே சார். நான் கேக்குறேன் அப்பா, லுக் அட் மீ. எவ்வளவுதான் நீங்க ஆண்கள் செருப்பு தேய உழைச்சாலும் செருப்பை வீட்டு வாசல்ல தான் விட முடியும், வீட்டுக்குள்ள கொண்டு போக முடியாது. ஞாபகம் வச்சுங்க. நீ தெரிஞ்சுக்க, எவ்வளவுதான் பொம்பளையாளு சீவி முடிச்சு சிங்காரிச்சு பவுடர் அடிச்சாலும் ஒட்ட முன்னாடிதான் ஒட்ட முடியும், பொறடியில ஒட்ட முடியாது. தெரிஞ்சுக்க. நீங்க ஒண்ணு தெரிஞ்சீங்க, நீங்க எவ்வளவுதான் பணம் காசு வச்சு ஊசி தங்கத்துல வாங்கினாலும் தொண்டையில குத்திக்க முடியாது, பீரோலதான் வைக்க. ஞாபகம் வச்சுங்க. நீ எத்தனை லட்சம் ரூபாய்க்கு பொம்பளையாளு பட்டு சேலை எடுத்தாலும் சேலைய இடுப்புலதான் சொருக முடியும், ஒரு தலையில சொருக முடியாது. நீங்க எவ்வளவு பெரிய கோடீஸ்வரரா இருந்தாலும் ட்ரைடர்னா பிளாட்ஃபார்ம்ல வரும், அத ஞாபகம் வச்சுங்க. ஒண்ணு தெரிஞ்சுக்க, எவ்வளவுதான் ஜவுளி கடை ஓனருக்கு புள்ள உறந்தாலும் பிறக்கும் போது ட்ரெஸ் இல்லாம அம்மனமா தான் பிறக்கும். நீங்க ஒண்ணு தெரிஞ்சுங்க சார், எவ்வளவுதான் ஒயிட் அண்ட் ஒயிட் பெரிய நட்டுவரா இருந்தாலும் வீட்டுக்கு போனவனே மனைவி குழந்தைங்க கூட தான் தூங்க முடியும், சுடுகாட்டுல தூங்க முடியாது. அதுவே சுடுகாடு தானே, அப்புறம் என்ன தனியா போய் சுடுகாட்டுல தூங்குவேன்? சார், கட்டின மாலை சாமிக்கா சத்தவனுக்கானு, பூவை பறிச்சவனுக்கும் தெரியாது, பூவை கட்டவனுக்கும் தெரியாது. அதானே சார் வாழ்க்கை. அது உண்மைதான் அண்ணே. நீங்க நிறைய நாடகத்துக்கு போடுவீங்களோ மைக் செட்டு, பூரா டான்ஸுக்காரையும் வள்ளியும் லிப்ஸ்டிக் போட்டு இதுலதான் ஒட்டி வச்சிருக்காளுக்கு. பூரா எல்லா மைக்கிலையும் ஊதா சிவப்பு சிவப்பா இருக்கு. என் பொண்டாட்டி என்ன பண்ண போறாளோ தெரியலையே.
அதனால தானே நீங்க க்ளோஸ்லயே பேசிட்டு இருக்கீங்க. வள்ளி வாய் வச்ச இடம், அதனாலதான் நானும் பழைய வள்ளி ஞாபகம் வச்சுக்கீங்க. அது ஒண்ணும் இல்ல. வந்ததுல இவ்வளவு பேச்சு பேசினார்ல, அப்போ என்ன சொத்து தான் முக்கியம் பேசினார்ல. ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, மனைவி முக்கியம் இல்லைன்றது சொத்து பத்தா சொந்த பந்தமா தானே சார்? நான் கேக்குறேன், மனைவி எல்லாம் வேணாம் வேணாம்னு சொன்னார்ல, அப்போ என்ன வாங்க 2 பேருக்கும் என்னுடைய சொந்த செலவுல டைவர்ஸ் வாங்கி தரேன். எங்கடா பொம்பளை பிள்ளை வாங்கி தரம்னா கிளம்பி என்ன வாங்கி தரம் தெரியல. டைவர்ஸ் வாங்கி தரங்கிறதுல உள்ளத பிரிச்சு விடுறங்கிறது கிளம்புறீங்களா? உட்காருங்கடா. எல்லா உறவுகளும் எவ்வளவு முக்கியம் தெரியுமா சார்? நான் கேக்குறேன், பணம் இன்னைக்கு என்கிட்ட இருக்கும், நாளைக்கு மஞ்சள் இருக்கும், அடுத்து அப்பா இருக்கும், ஏன் பிச்சைக்காரன் கூட பணம் என்ன பார்த்து காட்டுறா? பசிக்குதுன்னா சாப்பாடு தானே சார் சாப்பிடுவீங்க? என்ன சாப்பிடுவீங்க? 500 ரூபாய் நோட்டை சாப்பிடுவீங்களா? இல்ல. 100 ரூபாய் நோட்டை சாப்பிடுவீங்களா? முடியாது. 200 ரூபாய் நோட்டை சாப்பிடுவீங்களா? முடியாது. தண்ணி தாய் எடுத்து சில்லறைய முடுவீங்களா? முடியாது. ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, அடுத்தவன் காலை புடிச்சு வாழறத விட மனைவியோட முந்தான சேலை புடிச்சு வாழ்ந்து பாருங்க சார். முந்தான இருந்தாவுல புடிக்க போட்டுக்க ஒரு நைட்டி, எந்த முந்தானைய புடிக்க? ஒரு வருஷத்துக்கு 3 நைட்டி சிக்கனமா வாழறது நாங்க தெரியுமா? 3 நைட்டிய மோந்து வச்சு செத்தவன் ஆம்பளை தெரியுமா? இங்க ஒரு கைத்தட்டல் வருதுன்னா என்ன அர்த்தம்? நைட்டி 3 இருக்குன்னு அர்த்தம் சார். வந்ததுல இது மனைவி இவ்வளவு பேச்சு பேசுறீங்களே, மனைவிங்கிற உறவே வேணாம்னு பேசினாங்களே சார். நான் கேக்குறேன், தருதலைய தரமாக்குறது யாரு? மனைவி. மனைவி. முட்டாள அறிவாக்குறது யாரு? மனைவி. ஹாட்டாகட கூலாக்குறது யாரு? மனைவி. ஹீரோவ ஹீரோவாக்குறது யாரு? மனைவி. மண்ணுல இருக்கிறத மண்ணவனாக்குறது யாரு சார்? மனைவி. பெண்களை தட்டுக்க ஜோர கைய தட்டுக்க. மண்ணுல இருந்தவன மண்ணுக்குள்ள கொண்டு சேர்த்தது யாரு? மனைவி. நல்லவன குடியார போய் ஆக்குனது யாரு? மனைவி. சும்மா இருந்தவன எங்கேயும் பிடிச்சு திரிவிட்டு யாரு? மனைவி. மனைவி. ஆமா, சப்போர்ட் தானே? ஆண்கள் எனக்கு சப்போர்ட், பெண்கள் உனக்கு சப்போர்ட் பண்ண சொல்லிக்க. சார், இந்த ஊர் பெண்களுக்கு நான் சுதந்திரம் வாங்கி தந்துட்டு போற கைதட்டுக்க பெண்கள்லாம் சிங்க குட்டி அந்த நீ சுதந்திரம் வாங்கி கொடுத்துட்டு போயிருவே. அவங்க நாளைக்கு இங்க குடும்பம் நடத்தணும், எல்லாம் பண்ணுவாங்க. நான் இந்த ஊர்ல 1000 கேள்வி கேட்பேன். நான் 2000 பதில் சொல்லுவேன். சார், நான் விடிய விடிய கேட்பேன். நான் விடிஞ்சு பதில் சொல்லுவேன். நான் காலையில சாப்பிட்டுட்டு கூட கேள்வி கேட்பேன். நான் நாட்டுக்கோழி சாப்பிட்டு கூட போவேன். நான் கேக்குறேங்க, உங்களுக்கு காபி பிடிக்குமா டீ பிடிக்குமா? காபி. கார சட்னி பிடிக்குமா தேங்காய் சட்னி? தேங்காய் சட்னி. பழையது பிடிக்குமா பிரியாணி பிடிக்குமா? பழையது. வேட்டி சட்டை பிடிக்குமா ஜீன்ஸ் பேண்ட்? வேட்டி சட்டை. மனைவி பிடிக்குமா தங்கச்சி பிடிக்குமா? மனைவியோட தங்கச்சி. ஹலோ, மனைவியோட தங்கச்சி எங்க இருந்து? என் மாமனார் தேர்ந்து வந்துச்சு. மாமியார் எங்க சார் வந்தாங்க? என் மாமனார் புடிச்சிட்டு வந்தாரு. மனைவிங்கிற உறவை பிடிக்கலையா? குழந்தையாவே ஏன் சார் பிடிக்குது உங்களுக்கு? அது ஒரு மாதிரிமா. இவ்வளவு பேச்சு பேசுறீங்களே, கண்ணாடிய பொண்டாட்டி ஒண்ணு. எப்படி சொல்ற? நீங்க சிரிச்சா நாங்க சிரிப்போம், நீங்க அழுதா நாங்க அழுவோம், நீங்க அடிச்சா நாங்க அடிப்போம் சார். நாங்க முத்தம் கொடுத்தா கொடுக்க மாட்டோம். அது மட்டும் கொடுக்க மாட்டியே. மனைவி உறவு சரியில்லை சரியில்லைன்னு சொன்னீங்களே சார். நேத்துக்கு உங்களுக்கு சம்பளம் 25000 ஓவா. ஆமா, வாங்குனீங்கல்ல? வாங்குனேன். நான் கேக்குறேன், நேரா வீட்டுக்கு போய் மனைவிக்கு முத்தம் கொடுப்பீங்களா? நீங்க வாங்கின சம்பளம் 25000 ஓவாக்கு முத்தம் கொடுப்பீங்களா? ஓ வேலைய காட்டாதடா. 25000 ரூபாயில எத்தனை 500 ரூபாய் இருக்கு? 50. 500 மாத்தி 50 பேர்கிட்ட கொடுத்தோம்னு வச்சுக்க, 50 பேரும் வந்து எந்த ஊர்ல? தேவட்டையில. எங்க ஊருக்கு அவங்க வெளுத்து விட்டுறாங்க தெரியுமா? அப்படியே அயன் பண்ணி தர சொல்லு சார். பெருசா பணத்தை சம்பாதிக்கணும் சொன்னீங்களே, எதை தெரியுமா சம்பாதிக்கணும்? பணத்தையா, பங்களாவையா, காரையா? நெவர். எதை தெரியுமா எல்லா ஆண்களும் சம்பாதிக்கணும்? பாத்து போ. சாப்பிட்டியா? டைம் என்ன ஆகுது? ஓரமா வண்டியில வான்னு சொல்ற உறவுகளை சம்பாதிக்கணும். நட்டு வரவர்களே, சம்பாதிச்சு வச்சிருக்கீங்களா? இல்ல. நான் கேக்குற 3 பேரையும் யாருக்காக சம்பாதிக்கிறீங்க? என் மாமனாரு பேரங்களுக்காக. அவங்க யாரு? என் பொண்டாட்டிக்கு புள்ளே. அவங்களாம் உங்களுக்கு யாரு? நம்ம உறவு. உறவு தானே? நான் கேட்க இல்லன்னா 3 பேர் இன்னைக்கு சம்பளத்தை வாங்கி இந்த ஊர் கோயில் உண்டியல்ல போட்டு போயிட்டே இருக்கேன். உறவுக்கு தான் பிடிக்கல. கண்டிப்பா வருஷம் நம்மள பட்டிமன்றம் கூப்பிடுவாங்க. விழாக்கு எப்படி காசை உண்டியல்ல போட்டு போயிருவாங்கடா அப்படின்னு நம்பி கூப்பிடுவாங்க. இவ்வளவுக்கு மனைவியை வேணான்னு சொன்னீங்கல்ல, 2 அண்ணன்களுக்கும் இன்னைக்கு அபோனருக்கு கை கால் இழுத்துக்கிச்சுன்னு வச்சீங்க. எங்க மஞ்சளாக மண்டையில இருந்து ரத்தம் வருதுன்னு வச்சீங்க. ஒரு கதைக்கு சொல்றேங்க. அப்படி இருந்துச்சுன்னா கோவில்ல போய் வேண்டது யாரு? மனைவிங்கிற உறவு. கை கால் இழுத்துச்சுன்னா மடிப்பிச்சை ஏந்தி மண் சோறு சாப்பிட்டு தீ மிரிக்கிறது மனைவிங்கிற உறவுல கட்டுக்க கைய பெண்கள்லாம். நீ இந்த பாயிண்ட் சொல்றதுக்காக இவனுக்கு கை கால் இழுத்து அவன் மண்டை உடைஞ்சு இவ்வளவு வரணும் சார். என்ன இவன் என்னத்த பாரு, எனக்கு எதுவுமே சொல்லலையா?
நாங்கெல்லாம் நின்னா குத்து விளக்கு சார், உட்கார்ந்தா நெய் விளக்கு, அண்ணாந்தா அகல் விளக்கு, பார்த்தா பாச விளக்கு நட்டுறவர். நீ முதல்ல பல்ல விளக்குமா, குப்புன்னு அடிக்குது. அதெல்லாம் நல்லாதான் விளக்குறோம். நான் கேக்குறேன், பெருசா சம்பாதிக்கிற அப்பாட்ட சொன்னீங்கல்ல, நீங்க சம்பாரிச்சு மனைவிக்கு நகை வாங்கி கொடுத்தீங்கன்னா எங்க முகத்துல 100 வாட்ஸ் பல்பு தான் எரியும். ஆனா அதே நேரத்துல எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் எங்க வீட்டுக்கு வரட்டும் 1000 வாட்ஸ் பல்பு எரியும் தெரியுமா? அது உண்மைதான். உங்க அப்பா அம்மா வந்தா 1000 வாட்ஸ் பல்பு எரியும். எங்க அப்பா அம்மா வந்தா தான் பீஸ் ஓன பல்பு மாதிரி ஆயிடும். அப்பனா பல்ப மாத்தணும் அர்த்தம். பல்ப மாத்த கூடாது, ஓல்டே மாத்தணும்ங்கற. சார் பெருசா இவ்வளவுக்கு குறை சொல்றீங்களா உறவுகளை? ஒரு விஷயம் தெரிஞ்சீங்க, ஆண்கள் சம்பாரிச்சு பெருசா என்ன பண்றீங்க? தண்ணி அடிக்கிறீங்க. ஏன் சார் அடிக்கிறீங்க? பொம்பளையே இது ஒண்ணு சொல்லுதுங்க. என்னவா? ஆம்பளை தண்ணி அடிக்கிறான், ஆம்பளை தண்ணி அடிக்கிறான், ஆம்பளை தண்ணி அடிக்கிறான்னா அது காரணம் பொம்பளை தான். பொம்பளை தான் காரணம். எப்படி உங்களால ப்ரூவ் பண்ண முடியுமா? நிரூபிச்சு காட்டுறேன். சரின்னா கைதட்டுங்க, இல்லன்னா வேண்டாம். நிரூபிச்சு காட்டுங்க சார். இப்ப நிரூபிக்கிறேன். ஒரு காலத்துல பெத்த பிள்ளைக்கு 1 வருஷம் 2 வருஷம் தாய்ப்பால் கொடுத்தாங்கல்ல அண்ணே, நியாயத்தை சொல்லுங்க. ஒரு காலத்துல பெத்த பிள்ளைக்கு 1 வருஷம் 2 வருஷம் தாய்ப்பால் கொடுத்தாங்கல்ல, இப்ப ஏதாவது 1 வருஷம் 2 வருஷம் தாய்ப்பால் கொடுக்குதா? 3 மாத்தையில ஒரு பாட்டல்ல பால் அடைச்சு குர்ரா 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 குர்ராங்குது. 3 மாத்தையில பாட்டில பிடிக்க ஆரம்பிச்சேன், கடைசி வரைக்கும் பாட்டில பிடிச்சிக்கிட்டே தெரியும். யாரு காரணம்? இந்த பொம்பளை தான் காரணம். தாய்ப்பால் கொடுத்தாங்க, தாய் மேல பாசம் வந்துச்சு. பாட்டில் பால் கொடுக்குறாங்க, பாட்டில் மேல பாசம் வந்துருச்சு. நம்ம கையில என்ன இருக்கு சார்? உங்களுக்கு தான் பிக்கல் இருக்கு, பிடுங்கல் இருக்குன்னு ஆண்கள் தண்ணி அடிக்கிறீங்கல்ல, அதே மாதிரி மனைவி நாங்கெல்லாம் சேர்ந்து புருஷன் சரியில்லை, குழந்தைனா சரியில்லை, ஏன் உங்க குடும்பமே விளங்கலன்னு நாங்க ஆளுக்கு ஒரு கட்டி கடிச்சா உங்க குடும்பம் என்ன ஆகும்? குடும்பத்துல எந்த பிரச்சனையும் வராது. உன் வாடை எனக்கு தெரியாது, என் வாடை உனக்கு தெரியாது. ஆம்பளேட்டா போட்டு ஆளுக்கு பாதியா பிச்சு திருட்டு போயிட்டே இருக்கலாம். சார் இந்த ஊர்ல இவ்வளவு கைத்தட்டல் வருதுன்னா என்ன அர்த்தம்? என்ன அந்த வாடை பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, எல்லா ஆண்களும் நீங்க தண்ணி அடிச்சிட்டு எத்தனை புருஷமார்கள் வீட்டுக்கு வரீங்க? மனைவி நாங்கெல்லாம் நினைச்சோம்னா நாங்க வைக்கிற ரசத்துல ஒரு சொட்டு பால்ராயரை கலந்தோம்னா உங்க நிலைமை என்ன ஆகும்? ஆனா கலக்குறோமா? ஒவ்வொரு பெண்ணுங்கிற உறவுக்கும் ஒரு உயிரை உருவாக்கத்தான் தெரியும் ஒழிய ஒரு பொழுதும் அழிக்க தெரியாது. நடுவர் அவங்களை தட்டி சொல்றாங்க பாருங்க. நீங்க குடிச்சிட்டு வர்றீங்க. நீங்க குடிச்சிட்டு வரும்போது நாங்க வைக்கிற ரசத்துல விஷத்தை கலந்தா உங்களுக்கு தெரியவா போகுது? நீங்க வைக்கிற ரசமே விஷமாய்த்தானே இருக்க போறேன்னா புதுசா விஷத்தை வேற கலக்குற. நீ கலக்குற ஒரு விஷயம் இந்த ஊர்ல எல்லாரும் தெரிஞ்சீங்க, தமிழ்நாடே இன்னைக்கு தலை நிமிர்ந்து நிக்கிறதுக்கு காரணம் பெண்ணுங்கிற மனைவிங்கிற உறவு. எப்படி சொல்ற நீ? நிரூபிக்கவா? நிரூபிச்சுட்டு உங்க சம்பளத்தை என்கிட்ட கொடுத்துறீங்களா? நிரூபிமா, அப்புறம் கொடுக்கறத பத்தி பேசுவோம். நான் கேக்குறேன், பெண்கள் சப்போர்ட்ல கேக்குறேன் சார். ஆண்கள் எல்லாம் தண்ணி அடிச்சிட்டு போற ஃபுல் காலி பாட்டில் எடுத்து மேல வைங்க. இந்த அருக்கு ஃபுல் காலி பாட்டில் என் பக்கம் வைங்க சார். பாண்டிச்சேரி பார்த்து தான் வைக்கணும். ஆண்கள் எல்லாம் தண்ணி அடிச்சிட்டு போற ஃபுல் காலி பாட்டில் இது. நீங்க குடிச்ச நேரத்துல நிதானம் இல்லாத நேரத்துல உங்கள்ட்ட இந்த ஆட்டைய போட்டு நாங்க சேர்த்து வச்ச நகை நட்டுகள் அங்கிட்டு வைங்க. ஒரு நிமிஷம் இருங்க, விடுறது இல்ல. 4 பவுன் 4 பவுன் 210 ரூபா தேராது. எப்படி உரசாமலே தேவ ஓட்டையில வட்டி கடை வச்சிருக்கேன், பார்த்தாலே கணிப்பேன் தேருமா தேராதான். இது நீங்க குடிச்சிட்டு போட்ட காலி பாட்டில், அது நாங்க சேர்த்து வச்ச நகை நட்டு. நான் கேக்குறது சரிடா, பெண்கள் கை தட்டுங்கக்கா. நம்ம பிள்ளைக்கு கல்யாண காரியம்னா இவங்க குடிச்சிட்டு போட்ட காலி பாட்டில் யூஸ் ஆகுமா? நம்ம சேர்த்து வச்ச நகை நட்டு சாமா தட்டுங்க கைய பெண்கள்லாம். ஆயா வரைக்கும் தட்டுறதுன்னா என்ன அர்த்தம்? ஒரு ஆயாவுக்கு தட்டுதுன்னு அர்த்தம். இதுல என்ன இருக்கு? இப்ப நம்ம என்ன கேக்குது, இப்ப பிள்ளைக்கு கல்யாணம்னா நீங்க குடிச்சிட்டு போட்ட காலி பாட்டில் யூஸ் ஆகுமா, நான் அவங்க சேர்த்து வச்ச நகை பயன்படுமான்னு கேக்குறாங்க. இப்ப இது 2 வீட்டுல இருக்கு. நைட்டு திருட வாரான், எதை தூக்கிட்டு போவான், ஓம்ட்டு போயிடும். நம்மகிட்ட 25 வருஷம் ஆனாலும் அந்த பாட்டில் அங்கே கிடக்கும். சார் என் வளையல் 4 பவுன் அடகு வச்சுங்க, என் குடும்பமே 1 மாசத்து உட்கார்ந்து சாப்பிடும். இதை வச்சு எத்தனை குடும்பம் சார் வாழும்? ஒரு பாட்டிலால எத்தனை குடும்பம் வாழுது தெரியுமா? எப்படி சார் வாழ முடியும்? போய் கடையில வாங்கினா அப்படியே குடிக்க முடியாது. 2 கப்பு வாங்கணும், கப்பு விற்கிற குடும்பம் பிழைக்குது. 2 லிட்டர் தண்ணி வாங்கணும், தண்ணி விற்கிற குடும்பம் பிழைக்குது. ஒரு கலரை கலக்கி அடிச்சாதான் மூக்குல நெடியேறாம அப்படி சாப்பிடலாம். ஒரு உப்பு கறி ஒண்ணு வாங்கணும், எத்தனை வந்திருக்கு? 4. ஒரு சுண்டல் வாங்கணும், 5. ஊறுகாய் தொட்டு அப்படின்னா தான் போனது வெளியில் வராம இருக்கும். 6. ஒரு ஃபில்டர் இழுத்து விட்டாதான் சரக்கு செட்டில்மெண்ட் ஆகும். 7. பாட்டில தூக்கி போட்டா உனக்கு ஐஸ் வாங்கி திம்பான். 8. இந்த நகையால எத்தனை குடும்பம் பிழைக்குது? 1. என் பாட்டிலால எத்தனை குடும்பம் பிழைக்குது? 8. அப்ப நான் பெரியால நீ பெரியால? 8 குடும்பம் வாழும், ஆனா உங்க குடும்பம் போயிடும் பரவாயில்லையா? உண்மையிலே அதுலதான் சிக்கலே இருக்கு. தயவு செய்து மது அருந்தி விட்டு வாகனம் ஓட்டாதீர்கள். உங்களை நம்பி உங்கள் குடும்பம் காத்து கொண்டு இருக்கிறது. மது அருந்திட்டு சரக்கு போட்டு வண்டி ஓட்டினீங்கன்னா வண்டி 140 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகும். ஆக்சிடென்ட் ஆகி விழுந்துட்டீன்னு வச்சுக்கோங்க,
உங்களை ஏற்ற வர்ற ஆம்புலன்ஸ் அதை விட ஸ்பீடு குறைஞ்சி 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் வரும். திடீர்னு ஆஸ்பத்திரிக்கு போய் ஏதோ ஒன்று முடிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க, ஏற்ற வர்ற அமரர் ஊர்தி அதை விட ஸ்பீடு குறைஞ்சி 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் வரும். கடைசியாக நம்மளை இடுகாட்டு கொண்டு போகிற சொர்க்க ரதம் வெறும் 10 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போகும். நம்ம குடும்பம் 0 கிலோமீட்டர் ஸ்பீடில் முடிஞ்சு போயிடும். தயவு செய்து நாங்கள் நகைச்சுவையாக சொன்னாலும் மது அருந்தி விட்டு வாகனம் ஓட்டாதீர்கள். உங்களை நம்பி உங்கள் குடும்பம் காத்து கொண்டு இருக்கிறது. இதன் வாயிலாக ஒருவர் திருந்தினாலும் அது இந்த பட்டிமன்றத்துக்கு கிடைத்த வெற்றியாகவே நாங்கள் கருதுகிறோம் இந்த விழாக்குழுவின் சார்பாக. குடிகார புருஷன் நைட்டு 10 மணிக்கு வந்தாலும் கூட சார், ஏன் கிட்னி போனா கூட எங்க கிட்னியை கொடுத்து காப்பாத்துறது நாங்க இல்லையா? நீ சட்டி ஒழுங்கா வச்சே அந்த கிட்னி போகுது. ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, குடிச்சிட்டு நீங்க செத்து போகிறத விட நீங்க உயிரோட இருந்து உங்க மனைவி செத்து போய் நீங்க அனாதையா இருக்கும் போதுதான் சார் உறவோட அருமை தெரியும். 7 ஜென்மம் மனைவியோட வாழணும் சார். இதான் 7வது ஜென்மமா இருக்கணும் சார். 7 ஜென்மமே போதும் அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. 7 ஜென்மம் இருக்கிறீங்கன்னா அதுக்கு காரணம் உங்களுடைய மனைவி இல்லன்னு சொல்லுங்க பாப்போம். உண்மையை ஒத்துக்கிறேன் சார். நான் அன்னைக்கு லட்சாதிபதியா இருக்கேன்னா என் மனைவி என்கிற உறவு வந்ததுக்கு அப்புறம் தான். நல்ல ஜோர கை தருங்க சார், சத்தியமான வாக்குறுதி. இன்னைக்கு எனக்கு 2 வீடு இருக்கு, என் மனைவி என்கிற உறவு வந்ததுக்கு அப்புறம் தான். ஆமா சார். இன்னைக்கு எனக்கு 10 ஏக்கர் சொத்து இருக்குன்னா என் மனைவி என்கிற சொந்தம் வந்ததுக்கு அப்புறம் தான். உண்மையை ஒத்துக்கிறேன் சார். என் மனைவி வர முன்னாடி நாங்க கோடீஸ்வர குடும்பம் சார். மொத்தம் 12 வீடு லைன் வீடு இருந்துச்சு சார், 10 போயிடுச்சு சார். இந்த 2 வாடகைக்கு இருக்கவங்க காலி பண்ண மாட்டாங்க, அதனால வச்சிருக்கா சார். மொத்தம் 70 ஏக்கர் சொத்து சார், 60 போச்சு சார். இந்த 10 அவ விற்க முடியாம வச்சிருக்கா சார். நீர்பொடியில பத்திரம் போட முடியல. ஆனா என் மாமியா வீட்டுல கல்யாணம் பண்ணும்போது 22 ஏக்கர் தான் இருந்துச்சு. இப்ப அவ வீட்டுல 62 ஏக்கர் இருக்கு. அதை மட்டும் நம்ம ஊர்ல கேட்டு சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். சொந்தத்தால சந்தோஷம். எல்லாம் போனாலும் சொத்தா நினைக்கிற உங்க மனைவியை பக்கத்துல வாழ்றாங்கல்ல சார், அவ இருக்கிறதால போச்சு சார். எல்லாம் இருந்து நீங்க இழந்து நின்றா கூட அன்னைக்கு கூட இருந்து நான் இருக்கையான்னு சொல்றது மனைவிங்கிற உறவு இல்லையா? அப்பாவை நினைச்சு பாருங்க சார். ஏழையா எந்த அப்பாவாவது பிள்ளைய வளர்க்கணும்னு நினைச்சிருக்காங்களா? தான் தடுமாறுற இடத்துல தவறி கூட தன் பிள்ளை விழுந்துடக்கூடாது நினைக்கிறது தந்தைங்கிற உறவு இல்லையா நடுவர் அவர்களே? எங்க அப்பா வீட்டுல எப்படி சார் நாங்க வாழ்ந்தோம் சொல்லுங்க. 20 வயசு வரையும் வளர்த்த உங்க அம்மா உங்களுக்கு ராணினா, 20 வயசுக்கு அப்புறம் எங்க அப்பா, எங்க அம்மா, எங்க அண்ணன், என் தம்பி, ஏன் நாங்க வளர்த்த நாயை கூட விட்டு இந்த நாயகன் கூட ஏன் சார் வரோம்? ஏன் தெரியுமா? நீங்க மட்டும் வாங்க நாயை வேணாங்கிறோம். ஏன்? ஒரு நாய் போதுங்கிறதுக்காகத்தான். அப்பெல்லாம் சொல்லாதீங்க. நாய் கூட நன்றியுடையது, அது தெரிஞ்சு. அதனாலதான் வாழை வெட்டி வைக்கிறாங்க சார். பெண்ணும் ஆமையும் ஒண்ணு. எப்படி சொல்ற? நாங்க கல்யாணம் பண்ணி வரும்போது புருஷனை நெஞ்சில சுமக்கிறோம், உங்க பிள்ளைய வயிற்றுல சுமக்கிறோம், உங்களுடைய குடும்ப பாரத்தை தலையில சுமக்கிறோம். ஆமை எப்படி பொதி சுமந்தே தன் வாழ்க்கை நகர்த்துகிறதோ அதே மாதிரி ஒவ்வொரு பொம்பளையும் ஆமை போல் வாழறா. ஆமையும் பெண்ணும் ஒண்ணு. ஆமையும் பெண்ணும் ஒண்ணு. உண்மையில அவங்க சொல்றது சரிதான். உண்மைதான் சார். கல்யாணம் பண்ணி வந்த உடனே புருஷனை நெஞ்சில சுமக்கிறோம், புள்ளைய வயிற்றுல சுமக்கிறோம், குடும்ப பாரத்தை தலையில சுமக்கிறோம். ஆமை எப்படி ஓட்டுக்குள்ளே குடும்பத்தை சுமந்து செல்கிறதோ அது போல ஒரு பெண்ணும் சுமந்து செல்கிறாள். ஆமையும் பெண்ணும் ஒண்ணுதான் சார். மாப்பிள்ள அதாண்டா சொல்லியிருக்காங்க, ஆமை பூந்த வீடு விளங்காதுன்னு சார். ஊசியும் பெண்ணும் ஒண்ணு. சத்தியமா ஊசியும் பெண்ணும் ஒண்ணுதான். ஒண்ணு குத்தி காட்டுவாளுங்க, இல்லன்னா கோரத்தை விட்டு போயிருவாளுங்க. நம்ம தெருவுல தெரிய வேண்டியது. ஒரு கரண்டி மாவுல தான் இட்லி ஊத்துறோம், ஒரு கரண்டி மாவுல தான் தோசை ஊத்துறோம். இட்லியோட விலை 10 ரூபா, தோசை விலை 60 ரூபா. இட்லி இருக்குல்ல, இட்லி அதெல்லாம் ஆண்கள் மாதிரி குறுகிய வட்டத்துல இருப்பீங்க. ஆனா தோசை இருக்குல்ல, தோசை அது பெண்ணுங்கிற உறவு மாதிரி சார். பறந்து விரிந்த மனப்பான்மையாளர்கள் இந்த காலத்து சிங்க பெண்கள் நடுவர். ஆம்பளை இட்லி மாதிரி. ஆமா மாப்பிள்ள அதாண்டா இட்லியை வைக்கும் போது வெந்திரிச்சான் குத்தி குத்தி பாக்குற அழுவ போல இருக்கு. ஆம்பளை இட்லி மாதிரி தான். இட்லி எடுத்து பாருங்க, 2 பக்கமும் வெள்ளையா இருக்கும். வெள்ளையான மனம் படைத்தவர்கள் என் ஆண்குல தங்கங்கள். பெண்கள் தோசை மாதிரியே தான். ஒரு பக்கம் வெள்ளையா இருக்கும், ஒரு பக்கம் கருப்பா இருக்கும். அதுக்கு கேரக்டரை புரிஞ்சுக்கவே முடியாது. தோசை முழுசாவும் வராது சார். தோசை என்ன பிச்சு பிச்சு தானே திம்பீங்க, முழுசாவா திங்க போறீங்க? நான் கேக்குறேன். அப்படி எல்லாம் முழுசா திங்கிறதுக்கு ஆள் இருக்கான். அவுன்னு உள்ளதல்வான் சார். மனைவி அமைவதெல்லாம் அந்த இறைவன் கொடுத்த வரம் தெரியுமா? அப்ப புருஷன் அமைறதுல என்ன புரோக்கர் கொடுத்த வரமா? இறைவன் பெண்களுக்கு ஞானத்தை வைத்தான். அப்ப ஆண்களுக்கு என்ன ஞானத்தை வச்சான்? உங்கள மாதிரி கிறுக்கு புடிச்ச புருஷனோட வாழறது யாரு சார்? அந்த லூசுதான். பூ கூட
வாங்கி தரத வக்கு இல்லாத புருஷனோட வாழறது யாரு? பூக்கடைக்காரன் பொண்டாட்டி தான் வாங்கி தர மாட்டான், எடுத்துக்கின்றான். இதுக்குதான் கவிஞர் தபுசங்கர் அழகா சொல்வாரு, யாரு உங்க சின்ன தமையனா? அடகு வைத்த நகையை கூட மீட்டு விடலாம், வட்டி கட்டாமையா? அடகு வைத்த நகையை கூட மீட்டு விடலாம், அவள் மீது வைத்த பார்வையை மட்டும் மீட்க முடியாதுன்னா கணவன் மனைவிய குழந்தையா பாக்கணும் சார். பாரு கவனிடா, கணவன் மனைவிய குழந்தையாக்க பாக்கணுமாம்டா. குழந்தையாக்க இல்ல, குழந்தையாக. குழந்தையாக்க ஏன் தெரியுமா குழந்தையா பாத்துக்க சொல்றோம்? இன்னைக்கு நீங்க குழந்தையா பாத்துக்கிட்டா நீங்க வயசான காலத்துல உங்களை தாயா பாத்துக்கிறவ மனைவி இல்லையா சார்? அவ எங்களை எங்க தாயா பாக்குறா, பேயா தானே பாக்குறா. அப்பெல்லாம் கிடையாது சார். ஆண்மைங்கிறது என்ன தெரியுமா? மனைவிக்கு குழந்தை கொடுப்பதில் ஆண்மை, மனைவிக்கு குழந்தை கொடுப்பதில் ஆண்மை, தன் மனைவியை குழந்தையாக பார்த்து கொள்வதான ஆண்மை. நடுவுலே கணவன் மனைவி எப்படி பார்க்கணும் தெரியுமா? எப்படி பார்க்கணும்? கணவன் மனைவியை நினைக்கணும், மனைவி கணவனை மட்டும் நினைக்கணும் சார். யாரு மனைவியை நினைக்கணும்? அவங்கவுங்க மனைவியை நினைக்கணும். இல்லன்னா 3 வேளை சோறு கிடைக்காது மயிலாடு. ஹோட்டல் எதுக்கு திறந்திருக்கான் மயிலாடு? அவன் வாயெல்லாம் தொடச்சு விட்டு உட்காருங்க நான் சொல்லுவா. வாயை தொடச்சு விட மாட்டான், சேரை தொடச்சு விட்டாலே போதும் உங்களுக்கு. எப்படி வாழணும் தெரியுமா? என்ன நினைச்சே நான், என்ன நினைச்சே என் நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு. உறவு எவ்வளவு முக்கியம் தெரியுமா சார்? ஒரு விஷயம் சொல்றேன், எனக்கெல்லாம் கூட பிறந்த அண்ணனே இல்ல சார். கல்யாணம் பண்ணி இன்னைக்கு 10 வருஷம் ஆகுது. பக்கத்து வீட்டுல தீபாவளிக்கும் பொங்கலுக்கும் சீர்வரிசை வருஷம் வரும்பொழுது ஒவ்வொரு நாளும் வாசல்ல நின்று வேதனைப்படுற என்ன மாதிரி சகோதரிக்கு தான் சார் அண்ணனுடைய உறவு தெரியும், அண்ணனுடைய அருமை தெரியும். மஞ்ச நாளா இன்னைக்கு என் புள்ள பெரிய மனுஷி ஆனா நான் இருக்கேன்னு அண்ணன் சொல்லும் போது அண்ணங்கிற பாசம் எவ்வளவு வலுவானது தெரியுமா உங்களுக்கு? ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, நான் முப்போகமும் விளையக்கூடிய விவசாய வீட்டு குடும்பத்தை சேர்ந்த பொம்பளை பிள்ளை சார். இன்னைக்கு நான் செத்து போனேன்னா என் மாமனார் சொத்துலயும் என் புருஷன் மாச சம்பளத்திலயும் நான் செத்ததுக்கு அப்புறம் அவர் சம்பளத்துல பட்டு புடவைய தூக்கி போட்டு என்ன காடு கொண்டு சேர்க்க மாட்டாங்க சார். என் அப்பா வீட்ல இருந்து 1 கோடி துணி வந்தாதான் உங்க 1 கோடி ரூபாய்க்கு பெறும்னா அந்த கோடி துணி யார் சார் போடுறது? உறவு சார். உங்க மகளை நீங்க இளவரசியா பாக்குறீங்களா, வேலைக்காரியா பாக்குறீங்க? என் மகளை நான் இளவரசியா தான் பாப்பேன். உங்க மகளை இளவரசியா பாக்குறீங்கல்ல, அப்ப யாரோ ஒரு அப்பனுக்கு இந்த ஊருக்கு வாக்கப்பட்ட வந்த பெண்கள் நாங்கெல்லாம் எங்க அப்பா வீட்டுல இளவரசியா வாழ்ந்தவங்க தானே சார். தட்டுக்க கைய பெண்கள்லாம் இந்த இளவரசியெல்லாம் இளவங்காத்த கிளி மாதிரி ஏன் சார் ஆக்குறீங்க? நீ இளவரசியா வாழ்ந்தவா அங்கேயே வாழ வேண்டியதானே, இங்க என்ன? எங்க அம்மா எரும மாடை கட்டிக்கினாலும் கட்டிப்போ ஞாபகம் வச்சு. ஆட பசு மாடு. ஒரு நிமிஷம் இருங்க. டேய் தம்பி, நல்லா கேக்க பக்கன்னு சிரிக்கிறீங்கல்ல, நான் யாரு உனக்கு? என்னைய பார், நான் யாரு? அத்தை. யாரு? சித்தியா? டேய் நான் யாருடா உனக்கு? அத்தை. அத்தை. வந்தோனே சார் என்ன பார்த்து சிரிச்சான். சிரிக்கிறானே, அமுல் பேபி மாதிரி அழகா இருக்கானே, நம்மளுக்கு 2 பொம்பளை பிள்ளை இருக்கு, ஒத்த பிள்ளை இவனுக்கு கொடுக்கலாம்னு நினைச்சேன். எப்ப மஞ்சள் அப்பா பேச்ச கேட்டு பாட்டு சிரிச்சானோ அவனுக்கு பொண்ணு கொடுக்க கூடாது முடிவு பண்ணிட்டேன் சார். அவனு வந்தவன முன்ன கட்டலாம் தான் நினைச்சான், இப்ப வேணான்னு முடிவு பண்ணிட்டான். ஆத்தாவுக்கு இவ்வளவு பெரிய வாயா இருக்கே, அவன் அவளுக்கு எவ்வளவு பெரிய வாயா இருக்குமோன்னு வேணான்னு முடிவு பண்ணிட்டான். இந்த கல்யாண அவத செட் எல்லாம் கை தட்டுறீங்க பாருங்க, என்னை விட மொக்க பிகர் தான் உங்களுக்கு பொண்டாட்டி அவரை ஞாபகம். நீ கவலைப்படாத மொக்கங்காளி, இதை விட மொக்க பிகர் தமிழ்நாட்டுல கிடையாதியா? அப்பெல்லாம் இல்ல மாப்பிள்ள. என்ன முன்னாடி உட்கார மாட்டேன், எந்திரிச்சு போயிருவேன். உங்க வீட்ல அவன் சொல்றேன் எங்க அத்தை மகள என்ன பண்றது, இந்த அம்மா மாப்பிள்ளைக்குது அப்படின்னு. நான் கேக்குறேன் சார், உங்க வீட்ல நீங்க வேலைக்காரி வச்சிருக்கீங்க தானே? வார்த்தையை கவனமா கேளு. என்னது? வேலைக்காரி இருக்கிறாங்களான்னு கேளு. எங்க ஊர் பக்கம் வேலைக்காரி வச்சிருக்கேன்னா தப்பான அர்த்தம். எப்படி கேட்கணும்? வேலைக்காரி இருக்கிறாங்களா? உங்க வீட்ல வேலைக்காரி இருக்கிறார்களா? இருக்கிறார்கள். மாசம் எவ்வளவு சம்பளம் தரீங்க? மாசமானா 12,000. என்னது? அந்த மாசமானா இல்லடா, நீங்க வேற. ஒரு மாசம் ஆனா 12,000. ஒரு மாசம் 12,000. ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு தரீங்க? 12 × 12 1848. உன் சிந்தனை உராம அப்படித்தான்டா இருக்கு. நீ சொல்லு. கடன் வச்சதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம கணக்க பிள்ளைகிட்ட கேட்போம், கணக்க பிள்ளை அப்படியே ஓரமா போட்டு கொளுத்து 24. ஒரு மாசம் 12,000னா 12 மாத்தைக்கு 1,48,000. ஒரு வீட்டு வேலை செய்யற அம்மாவுக்கு ஒரு வருஷத்துக்கு 1,44,000 ஓவா சம்பளம் தரீங்களே. நாங்க கல்யாணம் பண்ணி வரும்போது புருஷனுக்கு பொண்டாட்டி ஆத்துக்காரியா, சமையல்காரியா, புள்ள பெத்து போற மிஷினா, இத்தனை வேலை செய்யறமே. என்னைக்காவது பெண்கள் நாங்களா மாச சம்பளம் கேட்டுக்கமா சார்? கை தட்டுக்கிட்டு கேட்டனா? நீ கிளப்பி விட்டு போயிட்டா நான் செருப்படி வாங்கிட்டு கிடக்குறீங்க. என்ன அங்க பேச முடியாம தாண்டா இங்க வந்து பேசுறாளுங்க. இந்த அம்மா என்ன கேக்குது,
வீட்டு வேலை செய்கிற அம்மாவுக்கே கூட்டுறது விலகுறதுக்கே நீங்கள் வந்து 1,44,000 ரூபா வருஷம் சம்பளம் கொடுக்குறீங்க. நாங்கள் பொண்டாட்டி வந்து வீட்டை கூட்டுறோம், பெருக்கிறோம், சமைக்கிறோம், பாத்திரம் கழுவுறோம், துணி துவைக்கிறோம், பிள்ளைய குளிப்பாட்டுறோம், உங்கள் அப்பனை பார்த்துக்கிறோம், உங்கள் அம்மாவை பார்த்துக்கிறோம், இவ்வளவு வேலை பார்க்குறோமே, எங்களுக்கு சம்பளம் கொடுத்தியான்னு கேட்குறேன். ஆமா சார். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, வேலைக்காரி நாளைக்கே வேலை பிடிக்கல போடினா போயிடுவா, நீ போவியா? சார் இருமா, நான் ஒரு வருஷத்துக்கு 4 வேலைக்காரி கூட வச்சுக்கிறேன். இப்போ உனக்கு 2 புள்ள கொடுத்துருக்கேன். ஓன் தங்கச்சியை கொழுந்தியான்னு கூப்பிடுறேன், நான் வேலைக்காரி தங்கச்சியை கொழுந்தியான்னு கூப்பிட முடியுமா? அவளும் நீனும் ஒன்னா? இருமா, கிளப்புனதுனாலதான் இவ்வளவு பிரச்சனை வருது. அப்படி கேட்கல. நான் உனக்கு ஊட்டி விடுறேன் சோறு, வேலைக்காரிக்கு ஊட்டி விட நீ விடுவியா? உன்னை நான் பைக்கில் ஏத்திக்கிட்டு போறேன், வேலைக்காரி நான் பைக்கில் ஏத்தினா குரங்கு மூஞ்சி இருக்குமா? இருமா, சம்பளம் கேட்டிருக்கமா? கேட்டதுனால தானே எவ்வளவு பிரச்சனை. கேட்டிருக்கமா சார்? கேட்டு விட்டா இல்ல? கேட்டதே இல்ல சார். வீடு கட்டுறீங்க, எல்லாரும் பெரிய பெரிய பில்டிங் 1 கோடி ரூபாய்க்கு கட்டுறீங்க. வீட்டுக்கு பேரு மட்டும் மனைவியோட பேரை கொட்ட எழுத்துல கௌதமி இல்லம், ராணி இல்லம், ஜெயலட்சுமி இல்லம், மகாலட்சுமி இல்லம்னு மனைவி பேரை வைக்கிற நீங்க என்னைக்காவது மனைவி புருஷனை பார்த்து ஏயா இந்த வீட்டை என் பேர்ல எழுதி கொடு, இந்த பிளாட்டை என் பேர்ல எழுதி கொடுன்னு என்னைக்காவது கேட்டிருக்கமா சார்? புள்ள பேர்ல எழுதிட்டோம், புருஷன் பேர்ல எழுதிட்டுன்னு மனைவிங்கிற உறவு கணவனுக்காக கொடி நாட்டு நிக்கலையா சார்? நாங்க அப்படிப்பட்ட உறவு தானே முக்கியம். நான் கேக்குறேன், உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆகாத மாதிரி தெரியுதா? 60ஆம் கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்டேன். ஒரு தடவை ஆச்சு. உங்களுக்கு எந்த வருடம் திருமணம் ஆச்சு? 22/8/2001. உங்க மனைவிக்கு மரியாதை கட்டு போயிடும். பிப்ரவரி 31 அவளுக்கு எனக்கு சேர்த்தம்மா கல்யாணம் ஆச்சு. எந்த திருமண மண்டபத்துல உங்களுக்கு கல்யாணம் ஆச்சு? RMK திருமண மகால் தேவகோட்டை. உங்க மனைவிக்கு ராமேஸ்வரம் கடல்ல முத கூப்பிட்டுருக்காங்க, என்னை பேரை ரிப்பேர் ஆக்கி விடுறதுக்கு பிளான் பண்றேன். நான் பண்ண மாட்டேன். அதே மண்டபம். உங்களுக்கு எத்தனை குழந்தைகள்? 2 குழந்தைகள், ஆண் 1 பெண் 1. உங்க மனைவிக்கு சொத்து மதிப்பாடா கேக்குது? 15-20 சொல்றது. ப்ரொடக்ஷன் ஓனர்ரா, எனக்கு தெரியாதாடா? நேத்து கூட பார்த்தேன்டா, 2 தான்டா வீட்டுல படுத்து கிடந்துச்சு. நானும் மஞ்சனா அப்போனலாம் போய் பார்த்தேன். நான் இல்லாத நேரத்துல என் வீட்டுக்கு எதுக்குடா போறீங்க? மிச்சர் பிஸ்கட் வாங்கிட்டு போயில தின்னுட்டு வந்திருக்கே, டப்பா காலியா இருந்துச்சுடா. பாத்துட்டு வந்தோம். அங்க பார்த்தோமே. உங்களுக்கு தான் 2 பிள்ளை, உங்க மனைவிக்கு 3 பிள்ளை. நடுவர் அவர்களே, பணத்துக்காக மோசம் போயிட்டாரு வச்சண்ணா. என்கிட்ட சொல்லி இருந்தாலும் பாண்டிச்சேரியில ஒரு நல்ல பொண்ணா பார்த்து புடிச்சு கொடுத்துருப்பேன் பச்சு. நான் ஈரோட்டு சந்தையிலையாவது பார்த்து புடிச்சு விட்டுருப்பேன் பச்சு. என் பாசத்துக்குரிய ரசிக பெருமக்களே, அழுக வேண்டியவன் நான். என்னைய தவிர வெங்க கிடந்து அழுதுகிட்டு கிடக்குறாங்க, ஏன்னு தெரியல. ஆனா என் மாப்பிள்ள பாசக்கார பையன், என் மேல தனிப்பட்ட பாசம். எனக்கு ஒரு பாதிப்புன ஒண்ணு எந்திரிச்சு ஒடியாந்து என்னை உருவி அழுதான் பாருங்க. ஆஹா, மோதிரத்து எங்க சார் மோதிரம்? அசந்தா உருவிடுவையா? உருவுறதுல ஒன்னா நம்பர். இந்த அண்ணன் போய் எல்லாம் முடிச்சு ரெடி பண்ணிட்டு ரெடி தானே? அதே என்னை அசிங்கப்படுத்தி விட்ட நீ. அப்படிலாம் இல்ல சார். ஏன் அப்படி சொன்ன தெரியுமா? உங்களுக்கு 2 பிள்ளை, உங்க மனைவிக்கு ஏன் 3 பிள்ளைன்னு சொன்ன தெரியுமா? அவருடைய மடியில் தவழ்ந்த முதல் குழந்தையை நீங்க சார். நல்ல வேளை வயித்துல பீர வார்த்தை. ஹலோ, பால வார்த்தை. ஏமா, என் மனைவியின் மடியில் தவழ்ந்த முதல் குழந்தை நான் தானம்மா. ஆமா சார். அவள்கிட்ட வந்து சொல்லுமா, என்னன்னு? நேத்து போய் மடியில உட்கார விரட்டி விடுறாம்மா. நான் தானே பிள்ளை, சத்தவன இருந்துட்டு போயான்னு விட, நம்மள பால் பாட்டில் கேட்கறேன் தரமாட்டேங்கிறம்மா. இந்த எம்டி பீர் பாட்டில் கேட்கறோம்ல, அதுல அப்புறம் மாட்டி கொடுக்கப்படாது, குடிச்சிட்டு போயான்னு. செரலா கேட்கறேன், உனக்கு சுகர் இருக்குன்னு சொல்றாம்மா. சுகர் உள்ள உங்களை கூட கண்ணுக்குள்ள வச்சு காப்பாத்துறது உங்க மனைவி இல்லையா சார்? நீங்க ஒலை வச்சீங்கன்னா அவங்க அரிசி போடுவாங்க,
நீங்க காய் அரிஞ்சிங்கன்னா அவங்க குழம்பு வைப்பாங்க, அவங்க துணி துவைச்சாங்கன்னா நீங்க துணியை காய வைக்கணும். அவங்க சாப்பிட்டாங்கன்னா நான் பாத்ரூம் போகணும், அவங்க மாசமா இருந்தா நான் குழந்தை படுத்துக்கிறேன். நல்ல டீலிங்மா. நீ பாதி நான் பாதி வாழணும் சார். அத கூட பூனா வாசம் வரும் சார். ஆஹா. மனைவினா என்னைக்கு பாசம் வரும் சார். ஆஹா. அந்த பூஜைக்கேத்த பூவோட வாழ்ந்தா ஆஹா மனமா இருக்கும் நிறைவோட. பூஜைக்கேத்த பூவிது நேத்து தானே பூத்தது, பூத்தது யாரது பார்த்தது. ஒரு விஷயம் சொல்லி நிறைவு செய்யறேன் சார். இந்த பூமியே ஒரு வாடகை வீடு. இன்னைக்கு நான் மேல போறேன்னா பின்னாலே நீங்க 3 பேர் வரணும். நாங்க என்ன பணம் கொடுப்போம்? ஓடி ஓடி உழைச்ச பணம் உடம்புல ஒட்டாது சார். ஆடி அடங்கி படுக்கும் போது 5 ரூபா காயின்னு 1 ரூபா காயின்னு நெத்தில வந்து விழும். இங்க ஹோட்டல் பணத்தை சேர்த்து வச்சா பின்னால வாழ்ந்துடலாம் சார். வாழ்க்கையை சேர்த்து வச்சா பின்னால வாழ முடியாது. ஆடு செத்து போனா கிலோ கறி 800 ரூபாய், கோழி செத்து போனா 250 ரூபாய். மனுஷன் நம்ம செத்து போனா எவ்வளவு சார்? 1 ரூபாய். பொண்ணத்தினால நம்ம உடம்ப பொழுதான சார் திங்க போகுது. 1.25 கோடி நார்த் இந்தியால ஒரு பிச்சைக்காரன் தலைமாட்டில வச்சு செத்து போயிட்டான் தெரியுமா உங்களுக்கு? அந்த பிச்சைக்காரனுக்கு தெரியுமா? ஒருத்தன் செத்து கிடக்குறான்னு வச்சுங்க, நெஞ்சில அடிச்சிட்டு அழுவறதுக்கு ஒரு உறவும், தலையில அடிச்சிட்டு அழுவறதுக்கு உறவும், கால்ல நின்னு அழுவறதுக்கு ஒரு உறவும் எவனுக்கு இருக்கோ அவன் தான் சார் மிகப்பெரிய கோடீஸ்வரன். பணம் கார் வச்சிருந்தா கோடீஸ்வரன் கிடையாது, படுத்தா தூக்க வர்றவன் தான் சார் கோடீஸ்வரன். தூங்குறீங்களா நீங்களா தூங்கி எத்தனை வருஷம் சார் ஆகுது? நான் தூங்குறேன். தூங்குறவன் தான் பணக்காரன். பணம் வச்சிருக்கவன் பட்ட பாக்கெட்ல வச்சிருக்கவங்க எல்லாம் பணக்காரன் கிடையாது. அதவன் சொல்லிட்டு போறான். எங்க ஊர்ல ஒருத்தன் 50,000 ரூபாய் கொடுத்து ராஜபாளையத்துல நாய் வாங்கிட்டு வந்தான். ஏன்டான்னு கேட்டேன். இந்த நாய் குறவளையிலே கடிக்கும் சார், அவ்வளவு சூப்பர்னா. போன வாரம் பட்டிமன்றம் முடிச்சு 2 மணிக்கு நைட்டு போறேன். நாய் தூங்குது, இந்த நாய் தூங்காமே உட்காந்துருக்கான். ஏன்டான்னு கேட்டுக்கிறேன். 50,000 ரூபாய் நாய் அவனா லவட்டிக்கிட்டு போயிட்டான்னா என்ன பண்றது அப்படின்னா பணம் படுத்துற வார அந்த பாடு. உறவுங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? ஒரு குருவி கூடு கட்டும் சார். கூடு கட்டும் போது காத்தோ மழையோ வந்துச்சுன்னா கூடு கீழே விழுந்துரும். திரும்ப அந்த கூடை எடுத்து அந்த குருவி கனெக்ட் பண்ணிக்காது சார். திரும்பவும் முயற்சி பண்ணும், திரும்பவும் கூடு கட்டும், திரும்பவும் மழையோ புயலோ வந்தா கூடு கீழே விழுந்துரும் சார். அதே மாதிரிதான் உறவுகளும். திரும்ப உடைஞ்சு போச்சுன்னு வச்சுங்க, ஒட்டுனா அதோடைய பழைய நிலைக்கு வராது சார். அப்பார்ட்மெண்டில் வாழ்வதல்ல வாழ்க்கை, அப்பா அம்மாவோடு வாழ்வதான் சார் வாழ்க்கை. ஆடி காரில் போவதல்ல வாழ்க்கை, ஆஸ்பத்திரிக்கே போகாமல் வாழ்வதான் சார் வாழ்க்கை. செத்ததுக்கு அப்புறம் செலவு வச்சு நீங்க மாலை போடுறதை விட இருக்கும் பொழுது உங்க அப்பா அம்மாவுக்கு 3 வேளை இலை வச்சு சோறு போடுங்க சார். 1 கோடி ரூபாய் கார்ல போனாலும் 1 லட்சம் ரூபாய் கார்ல போனாலும் போற ரோடு ஒண்ணுதான், போற கிலோமீட்டர் ஒண்ணுதான். 5 ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிட்டாலும் ரோட்டோர கடையில சாப்பிட்டாலும் வயிறு நெம்பதான் செய்யும், பசி அடங்கதான் செய்யும். 3000 சதுரடி வீட்டுல இருந்தாலும் 300 சதுரடி வீட்டுல இருந்தாலும் தனியா ஆம்பளைங்க போய் இருந்து பாருங்க, தனிமை தான். ஏரோப்ளைன்ல வரும்போது, பிசினஸ் கிளாஸ்ல வரும்போதும், ஆர்டினரி கிளாஸ்ல வரும்போதும் இறங்கி வர ஸ்டெப் பண்ணவும் எல்லாருக்கும் ஒண்ணுதான். 1 கிலோ திராட்சை பழம் 80 ரூபா சார். உதிர்ந்து போன திராட்சை பழம் 50 ரூபா சார். அதோடைய சுவையும் இதோடைய சுவையும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனா கொத்தோட இருக்கும் பொழுது திராட்சை பழத்துக்கு எப்படி தரம் அதிகமோ, உங்க அப்பாவோட, உங்க அம்மாவோட, மாமனோட, மாமியோடு, உன் பிள்ளைகளோடு வாழும் போதுதான் எல்லா உறவுகளுக்கும் தரம் அதிகம். நடுவுகளே, பணத்தை செலவு பண்ணுங்க, உறவுகளை சம்பாதிகள் என்று கூறி வானவில் வண்ணங்களால் அழகு, வாழ்க்கை அவரவர் எண்ணங்களால் அழகு. நல்ல எண்ணங்களோடு கூட்டு குடும்பத்தோடு வாழுங்கள் என்று கூறி வாய்ப்பளித்த உங்கள் அத்துணை பேருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் பூவெடுத்த அவ்வளவு பாசம் என் பொண்டாட்டி மேல வர்ற அளவுக்கு இந்த அம்மா பேசியிருக்காங்க. இதை எதிர்த்து யாரும் பேச முடியாது. ஆனா பொம்பளைய மேல எனக்கு ஒரு வருத்தம் இருக்கு. ஒரு 150 ரூபாய்க்கு செருப்பு வாங்கட்டும், 10 வீட்டுல பெருமையா காட்டும். அக்கா 250 ரூபா சொன்னா 150 ரூபாய்க்கு வாங்கிட்டேன், இந்த பாரு 10 வீட்டுல காட்டிட்டு தான் அக்கா காலிலே போடும். பெருமை பேசுற பழக்கம் பெண்களுக்கு உண்டு. ஆனா ஆம்பளை அப்படி கிடையாது, பெருமை பேச மாட்டான். 1500 ரூபாய்க்கு தண்ணி அடிச்சிருப்பான். எவன்டையா சொல்றானா? எவன்ட்டையும் சொல்ல மாட்டான். ஏன்? தலை தான் தொங்கிருமே, அண்ணன் நிமிந்தாவில் சொல்றதுக்கு
சாயந்தரம் நான் ஒருத்தன்ற மாட்டினேன் பாருங்க, அது மாதிரி யாரும் மாட்டக்கூடாது. திண்டுக்கல்ல இருந்து பழனி பஸ் ஏறின ஐயா. பஸ் பஸ் ஸ்டாண்டை விட்டு தான் வெளியில் வந்துச்சு. 3 பேர் சீட்டில் 3 சீட்டு முன்னாடி சன்னல் ஓரமாக உட்காந்துருந்தேன். ஒருத்தன் ஒடியாந்து என் பக்கத்தில் உட்காந்தான். பட்டையெல்லாம் போட்டிருந்தான். உள்ளேயும் சாப்பிட்டு இருந்திருக்கான். எனக்கு தெரியலை. பஸ் எங்கே போகுதுன்னு கேட்டான். எங்கே போகுதுன்னே தெரியாமல் ஏறி இருக்கான்னா எவ்வளோ பெரிய போதையாக இருப்பான். பஸ் பழனி போகுதுன்னு. அப்படிலாம் போகக்கூடாதே அப்படின்னா. கிரகத்தை கூட்டுறான்டான்னு எந்திரிக்க போனேன். கம்பியோட கேட்டு போட்டு பிடிச்சிக்கிட்டாயா. உக்காரு உக்காரு. நான் சன்னல்லே சாஞ்சிட்டேன். அப்படின்னா அப்படின்னு. கண்டக்டர் வருவாரா? வருவார். என்னென்ன ஊர் வரும்னு கேட்டான். திண்டுக்கல், ஒட்டஞ்சத்திரம், பழனி அப்படின்னு. அப்படிலாம் வரக்கூடாதே அப்படின்னா. எந்திரிக்க போனோம்னா வாந்தி எடுக்கிற மாதிரியே வர்றான். எடுத்துன்னு தொலைய மாட்டான். உப்புங்கிறான், வாய்க்கிட்ட கொண்டு வரான். வாயா உட்காந்துக்கிறான். தம்பி, திண்டுக்கல் ரொம்ப நாளாக அந்த இடத்துல இருக்கு. ஒட்டஞ்சத்திரமும் ரொம்ப நாளாக அந்த இடத்துல இருக்கு. திண்டுக்கல்லை தூக்கி ஒட்டஞ்சத்திரத்தில் வைக்கணும், ஒட்டஞ்சத்திரத்தை தூக்கி பழனியில் வைக்கணும். என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டான். முடியாதனா வாந்தியை வாயில் விட்டுருவான். அப்படியே செய்வோம்னு என்ன. நாங்கள் பேசினதை பின்னாடி 2 பேரும் கேட்டுக்கிட்டு. அதில் ஒருத்தன் சொன்னான், முன்னாடி பாடுறா 2 குடியார பயிலோ என்னம்மா பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா. அதில் இன்னொருத்தன் சொன்னான், இவன் கொஞ்சமாக தான் ஏற்றிருப்பான் போல இருக்கு. அந்த மூக்கு நீளமாக சன்னா உரமாக சாஞ்சிருக்க வந்தாண்டா ஃபுல்லாக ஏற்றிருப்பான் போல இருக்கு. இவன் சொல்கிறதுக்கு பூரா ஆமாம் போடுறான்னா. அவன் 180 ரூபாய்க்கு குடிச்சு விட்டு எண்ணெயை மாட்டி விட்டு வந்துட்டான். அப்போ அந்த பணம் என்ன பாடுபடுத்துது? உறவு தானே தேவைன்னு பேசியிருக்காங்க. இதற்கெல்லாம் பதில் சொல்லி பேச இந்த பட்டிமன்ற உலகத்தினுடைய முடிசூடா மன்னனாக வளரக்கூடிய பாசத்துக்குரிய அருமை மாப்பிள்ளை மஞ்சுநாதன் அவர்கள்.